காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் இவனா மறுபடியும் வந்துட்டானா? சமீபத்துல திமுகவை உரசி பாக்குற மாதிரி சீண்டி பாக்குற மாதிரியே நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்குது. ஏன்னா அழுகுற அழுதுக்கு இருக்க நீ அழுகாதா? அதனாலதான் ஐயா என்னங்க ஐயா பிரச்சனை? திமுக என்ன 18 வயசு கன்னி பொண்ணு, நான் இளைஞன்னு சீண்டி பாக்குறேன். இல்ல ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? வாரியத்தா ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். கூட்டணியில இருக்கீங்க. கூட்டணி தேர்தலுக்கு தான். ஏன்னா அவங்க தனி கட்சின்னு சொல்லி அவங்க செய்யற தப்புக்கெல்லாம் நாங்க முட்டு கொடுக்கறதுக்கு நாங்க அதுக்கு பேரா கூட்டணி? உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இப்ப இந்திரா காந்தி பேர் 25 வருஷமா இருந்துச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு திண்டிவனத்துல. இப்ப அதை மாத்தி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பேருந்து நிலையம் வைக்கிறாங்க. காங்கிரஸ் தலைவர் ஐயா செல்வ பிறந்தக்கு எதுவுமே கேட்கல இதை பத்தி. அவர்கிட்ட போய் கேளுங்க. என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. தள்ளி உட்கார்றா. பாத்தீங்களா சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். சார் நீங்க தான் சார் கேட்கணும். அறிவாலயத்துக்கு அடிக்கடி போறீங்கல்ல சார்? அறிவு இல்லாதவன் அறிவா, அதாவது யாருக்கு சனீஸ்வரன் பிடிச்சிருக்கானோ சனி கோயிலுக்கு போவான். அறிவு இல்லைன்னு அந்த ஆலயத்துக்கு போவான். பாவப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் வருவதற்கு ஒரு துவக்கமாக இந்த விழா அமையட்டும். திமுக ஆட்சியில பாவப்பட்ட மக்களா இருக்காங்களா? எல்லாம் என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. 5 வருஷத்துக்கு முன்னால தமிழ்நாடு அரசுடைய கடன் எவ்வளவு? 4.5 லட்சம் கோடி. இப்ப எவ்வளவு? 9.5 லட்சம் கோடி. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லூசில விடு. ஒரு 5 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி கடன் வந்திருக்குன்னா மூளை இருக்கிறவனுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய பாவம். பணந்தண்ணி நாய்ங்களா, பணத்து வாயில இருக்க அரிசியை கூட நோண்டி நோண்டி திரும்பிங்களா? ஏன்டா இப்படி காசுன்னு பிச்சு புடுங்குறீங்க? இதுவே எங்கயாவது பிச்சு எடுத்து பழைக்கலாமே. 4 வருஷத்துக்கு முன்னால உங்க வீட்டுல கரண்ட் பில் எவ்வளவு கட்டினீங்க? 300 ரூபாய் கட்டியிருப்போம் சார். இப்ப எவ்வளவு கட்டினீங்க? இன்னைக்கு 900 ரூபாய் கட்டுறோம் சார். என் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, நீட்டி வாங்குறவங்க கையெல்லாம் விளங்காம போகணும். அப்ப 4 வருஷத்துக்கு முன்னால உங்க ஹவுஸ் டாக்ஸ் எவ்வளவு கட்டினீங்க? நாங்க வெறும் 2500 ரூபாய் கட்டணும். இப்ப எவ்வளவு கட்டுறீங்க? இப்போ 7700 ரூபாய் கட்டுறோம். புரியுதா? பூசாம கேட்கிறவங்க வாயெல்லாம் புழுத்து போகணும். உங்களுக்கெல்லாம் நல்லதாவே வராது. நீங்க நாசமா போயிருவீங்க. நான் சொல்ல வேணாம், உங்க வாயில இருந்து வந்துருச்சா? சரி, இதுதான். அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. இதெல்லாம் பார்த்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கா. நீங்க பாட்டுக்கு பொழுதுபோக்குல மீடியால உட்காந்து ஆகா இந்த ஆட்சி பிரமாதம்னா மக்கள் என்ன கஷ்டப்படுறான்னு தெரிய வேணாமா? மண்டைய வச்சு அண்டா குடு. அப்படி முட்டு முட்டு என்ன முட்டு முட்டு முட்டு. திமுக செய்யறதெல்லாம் நான் செய்யணுமா? அந்த கட்சி என்னன்னே தெரியாம கொள்ளை கூட்டத்திலையும் அடிமை கூடாரத்திலையும் இருக்க மாதிரி எல்லாத்துக்கும் ஓகே பாஸ் போடுறது நாங்க இல்ல. ஆமா, அது என்ன உங்க பேரை வெளியே விசாரிச்சல அவன் காரி துப்புற மாதிரி பாக்குறேன். காரி துப்புற மாதிரியா? என்ன விசாரிச்ச நீ? 200 ரூபாய் ஓபீஸ். அப்படி விசாரிச்சாடா நீ? அப்ப துப்பத்தானடா செய்வாங்க. அதாவது கிணத்து தவளை மாதிரி பேசிட்டு நான் கிணத்து தவளை. ஆமா, காங்கிரசுடைய ஜீவ மூச்சு காமராஜரை கேவலப்படுத்துகிற போது எவன் எதிர்த்து குரல் கொடுத்தானோ அவன் மட்டும்தான் காங்கிரஸ் யோகியதை இருக்கு. மற்றவன் காங்கிரஸ் சொல்லிக்கிட்டு இப்படி பேசுறதுடைய பிறப்பின் மீதே எனக்கு சந்தேகம். 2026 தேர்தலுக்கு திமுகவோடு கூட்டணி வேண்டாம், தாவேகாவோடு கூட்டணி வைக்கணும்னு திருச்சி வேலுசாமி ஆசைப்படுறீங்க, ஆமாவா? மக்கள் கட்சியில் இருக்க தொண்டர்கள் ஆசைப்படுறாங்க சார். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இன்னைக்கு திமுக இல்லன்னா காங்கிரஸே தமிழ்நாட்டில் இல்லன்றாங்களே. சரி, அப்படி இல்ல தூக்கி சுமக்குதுன்றாங்க. நாங்க சுமப்பதால் உங்களுக்கு ஆட்சி. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. பேட்டி ஒளிபரப்பாகும் போது கட்சியில நீக்கிறது போறாங்க. நீக்கட்டும், நான் தான் காங்கிரஸ். என்ன நீக்கிறதுக்கு எவனுக்கு யோகிதை இருக்கு? பானே, ஒன்னு இந்த வீட்டுல அவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நானே இருந்துக்கிறேன், அவர் வெளியே போக சொல்லு. அவர்கள் யார் எங்க கட்சியில தலைவர் நியமிக்க? அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? காங்கிரஸ் ஆதரித்தால் தான் உங்களுக்கு ஆட்சி. காங்கிரஸ் ஆதரிக்கணும்னா எப்பவும் எதிர்கட்சியா தான் இருக்கு. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இந்த தேர்தல் அதுதான். நாங்கள் இப்ப ஆதரிச்சாலே நீங்க ஜெயிக்க முடியுமான்னு சந்தேகம். ஏன்னா ஆன்டி இன்கம் அவ்வளவு வந்துருச்சு. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா, என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு போலாம்னா அப்படிங்கிற அதுவும் கரெக்ட் தான். நீங்க உங்க வாயில சொன்னதுதான். யார்? நான் சொன்னேனா? கொஞ்சம் முன்னால சொன்னீங்க பாருங்க. எதுவுமே சொல்லுங்க. ஏங்க,
எனக்கு எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரியே நீங்க இது நான் பண்றீங்க. திரும்பி சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். கொடுத்தா அதுல தான் நிக்க இன்னைக்கும் முடியும். நான் சொல்றேன், காங்கிரஸ் இல்லைன்னா எங்க நாங்க இல்லைன்னா இங்க ஜெயிப்பீங்களா? எங்க நில்லுங்க தனியா. டேய் என்ன நீ ட்ரை பண்றா ஒண்ணும் நடக்காதடா. டேய் நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஊர் அடி நகராது. இதுவரை திமுக தனியா நின்னு என்னைக்காவது ஜெயிச்சிருக்கா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இதுவரையிலும் திமுக தனியாக எப்பாவது தேர்தலை சந்திச்சிருக்கா? இல்ல இல்ல இருந்தா ஓண்டியா கேப்பேன் நானு. அப்புறம் ஏன்டா ஏன் போடா போய் துவங்கலேண்டா. அவ்வளவு பெரிய ஆள் தானே, தனியா நிக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. சாம்பார் அப்ப எனக்கு இல்ல காங்கிரஸ் திருச்சி வெளிச்சாமி தாவேக்கா திருச்சி வெளிச்சாமியா மாற போறாரு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. எந்த இடத்துல இருந்தாலும் வைரம் தாங்க. இடம் மாறிட்டதுனால வைரம் கோலாங்கல் ஆகாது. சரி, இடம் மாறிட்டதுனால கூழாங்கல் வைரம் ஆயிராது. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ஏங்க என்ன பார்த்து வணக்கம்னா நானும் வணக்கம். என்ன சீட்டிங் போட்டு நினைச்சுன்னா ஆதரிப்பனா? நான் என்ன முட்டாளா? திமுக உங்களை வச்சு சீட்டிங் பண்ணி நிச்சயமா உங்களை ஏமாத்தணும் நிச்சயமா ஏமாத்தணும். கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அப்ப எரியறது இழுத்தா கொதிக்கிறது அணைஞ்சு போகுமா? சரி. அதிகாரம் முடிஞ்சு போட்டா நீ ஒழுங்கு வந்துருவியா? பாப். ஓ மாஸ்டர் நீங்க என்ன தமாஸ் பண்ணி விட்டுட்டீங்கல்ல. அதிகாரத்துல இருந்து திமுகவை இறக்குற வேலையை பண்ண போறீங்க. இறக்கிற வேலையில நீ 4 மாசம் கழிச்சு பாருங்க சார். என்னடா முறைக்கிற? இது வெஞ்சன்ஸ் பார்வை முதலாளி. அவனுக்கும் உங்களுக்கும் இன்னில இருந்து பகை ஆரம்பிச்சிருச்சு. இது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தொடரும். அவன் பாக்குறதை விட நீ விளக்குறது ரொம்ப. ஓ திமுகவை காங்கிரஸ் தான் முடிச்சு விட போறீங்க. நிச்சயமா சந்தேகம் இல்ல. எங்களை முடிக்க நீ பார்த்தா நாங்க விடுவோமா? இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா சிதறலு. சீவல் பெருசா சிதறல் பெருசா தெரியலையே. எங்களுக்கு சீட்டு குடுக்கற மாதிரி கொடுத்து தோக்கடிக்கணும்ல, இது தெரியாதா உங்களுக்கு? கட்சி தலைமை என்ன நினைச்சு? பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு. என்ன எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. அந்த கட்சியில ஒருத்தன் காமராஜரை கேவலமா பேசலாம், நாங்க எதுக்குறோம். தலைவரே இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்ப யாரையா உன்ன கேட்டா? ஒரு வாரம் கழிச்சு அவனை மாநில செயலாளர் போடுறீங்க. அப்ப தலைமையுடைய ஆதரவோடு பேசலாம் அப்படின்னு தானே எடுத்துக்குவாங்க. நீங்க அப்படி தானே நினைக்கிறீங்க? இதுல இருந்து பார்த்தாங்கன்னா ஏகப்பட்ட அடி வாங்கியிருக்கீங்க போல தெரியுது அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அதுக்கு தான் திருப்பி அடிக்கிறேன். வாங்குற அடி வாங்குறது மட்டும் எங்க வேலை இல்ல, சந்தர்ப்பம் கிடைச்சா திருப்பி அடிப்போம். அசோக், நீ இது வரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பரை தான் பார்த்திருக்க. இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற. அது புரிஞ்சுக்கும். காங்கிரஸ் அந்த அளவுக்கு திருப்பி அடிக்கிற அளவுக்கு வல்லமை வாய்ந்ததா? அதான் நான் சொல்றேன், வெள்ளைக்காரன் காலை நக்கிட்டு இருந்தவனுக்கே இந்த துணிச்சல் இருக்கும்னா அவனை எதிர்த்து போராண்டவனுக்கு இருக்குமா இருக்காதா? வெள்ளைக்காரன் காலை நக்கிட்டு இருந்தவனுக்கே இந்த துணிச்சல் இருக்கும்னா. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா செய்யுங்கடா, செய்யுங்க. பையன் சார் இந்த பால்சாமி.